இந்த தர்பூசணி சைக்கோ வாட்டர்மெலன் என்ற அயோக்கிய மாதிரி ஒரு நடிகரை நீங்க நடிக்க வைக்காதது உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இன்னைக்கு நான் தான் சிவாஜி கணேசன் அப்படின்றான். இன்னைக்கு சூரி வந்து 500 1000க்கு நடிச்சாருன்னு கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு சைக்கோ, ஒரு மெண்டல், ஒரு பைத்தியக்காரன். அவன மாதிரி ஆளுகளை நடிக்க வைக்காம இன்னைக்கு வந்து சாலி கிராமத்துல கஷ்டப்படுறவங்களை வச்சு உழவர் மகன் என்கின்ற ஒரு அற்புதமான படம் இன்னைக்கு வந்து 10ஆம் தேதி வந்து இன்னைக்கு என்னென்ன தேட்டர் கிடைக்கிறதே ரொம்ப ஒரு பெரிய விஷயங்க. இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படங்களுக்குலாம் வந்து தேட்டர்களை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கணும். இன்னைக்கு கூலி படம் வர்றதுனால பாத்தீங்கன்னா ஒரு ஷோ கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. டைரக்டர் ப்ரொடியூசர்லாம் பக்கத்துல இருக்காங்க. இன்னைக்கு 1000 தேட்டர் 2000 தேட்டர் பெரிய நடிகர் ரஜினிகாந்த் படம் அவரு நடிச்சு அவர் கோடி கோடியா சம்பாதிக்கிறத விட சம்பாதிக்கட்டும். ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன பட்ஜெட் படங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து நிறைய தேட்டர்களை கொடுத்து பொதுமக்கள் போய் பார்க்கணும். பார்த்தாதான் இந்த மாதிரி சின்ன பட்ஜெட்ல இருக்கக்கூடிய ப்ரொடியூசர் டைரக்டர்லாம் இன்னும் நிறைய கலைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுப்பாங்க. நிறைய ஒரு நல்ல ஒரு அருமையான கண்டென்ட்கள் நிறைந்த படத்தை வந்து இந்த சமூகத்துக்கு கொடுப்பாங்க. எனவே பத்திரிகையாளர்கள் நீங்க வந்து இந்த படத்தை நல்லபடியா கொண்டு போங்க. உழவர் மகன் ரொம்ப அற்புதமா வந்திருக்கு. நல்லா பண்ணிருக்காங்க சார். நல்ல நல்ல கான்செப்ட். ஆக்சுவலா இப்ப இருக்கிற என்னன்னா இப்ப வந்து புதுமுகங்கள்ன்றதுனால படம் வந்து வரவேற்கப்படாம இருக்கலாம். பட் ஆனா இது வந்து நல்ல கான்செப்ட். ஏன்னா புதுமுகம் பேசக்கூடாது. கான்செப்ட் என்ன, ஸ்கிரீன் பிளே என்ன, இது கதை என்ன சொல்லுது அப்படின்றது சோசியல் மீடியா நீங்க எல்லாரும் கொஞ்சம் அதை வந்து பப்ளிஷ் பண்ணீங்க அப்படின்னா இவங்கள மாதிரி இருக்க எல்லா திறமையான கலைஞர்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்கும். ஆமா ஆமா. டூரிஸ்ட் ஃபேமிலில யாரு ஹீரோ சொல்லுங்க? பெரிய ஹீரோ வச்சிருக்கீங்க, அவருக்காகவே ஒரு பட்டாளம் இருக்கும். இதுல இருக்க எல்லாருமே வந்து புதுமுகங்கள். ஐயப்பன் சார் ஏற்கனவே கட்சிக்காரன் ஒரு படம் பண்ணியிருக்காரு. இது இருந்து அவரோட 2வது படம். இதெல்லாம் பார்த்துட்டு இதை பாக்குற எல்லா ப்ரொடியூசர்ஸும் டைரக்டர்ஸும் இவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன கலைஞர்கள் எல்லாருமே அடுத்த லெவலுக்கு வருவாங்க. படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. விவசாயத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. மெயினா விவசாயம் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா நம்ம நாட்டுக்கு ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா விவசாயிகள் இல்லை அப்படின்னா படத்துல சொன்ன மாதிரி நம்ம வந்து அடுத்து கல்லு மண்ணு பாறாங்கள் எல்லாம் உடைச்சுதான் நம்ம சாப்பிடணும். அப்படிப்பட்ட ஒரு கதைக்கெல்லாம் வந்து நல்லா அற்புதமா அழகா சொல்லியிருக்காங்க. இந்த டீமுக்கு ஆல் தி பெஸ்ட். மூவி வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஒரு சோசியல் மெசேஜோட சொல்லியிருக்காங்க. மியூசிக்ஸ், ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக்ஸ் நல்லா இருக்கு. சோசியல் மெசேஜ் நல்லா இருக்கு. பார்க்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன படங்கள்லாம் வந்து சப்போர்ட் பண்ணணும். ஸோ அப்போதான் வந்து நல்லா இருக்கும். இப்போ வர படங்கள்ல பார்த்தீங்கன்னா நிறைய சோசியல் மெசேஜ் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆடியன்ஸ் தான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன்றாங்க. பட் படம் வந்து நல்லா இருக்கு. இப்ப உழவர் மகன் பார்த்துட்டு வந்துருக்கோம் சார். நல்லா எடுத்திருக்காரு நம்ம ஐயப்பன் சார் டைரக்ஷன்ல. கௌசிக் ஹீரோவா பண்ணியிருக்காரு. சிம்ரன் அப்புறம் அவங்க கார்த்திகா இவங்கெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆர்டிஸ்ட் எல்லாம் நல்ல விவசாயிகள் பிரச்சனையும் பிளஸ் லவ் சப்ஜெக்ட் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. படம் கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு. ஃபேமிலி கண்டிப்பா பார்க்கலாம் சார். எந்த ஒரு இதுவும் கிடையாது. நல்ல எல்லா குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். உழவன் மகன் பார்த்தோம். படம் சூப்பரா இருக்கு. அதோட கான்செப்ட் என்னன்னா விவசாயத்தை வந்து கொண்டு வராங்க. திரும்ப ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்கிறதா திரும்ப நம்ம மக்களுக்காக திரும்ப கொண்டு வராங்க. அத கான்செப்டா சொல்றாங்க அந்த படத்துல. எல்லாரும் சூப்பரா நடிச்சிருக்காங்க. கான்செப்ட் சூப்பரா இருக்கு. ஃபேமிலியா பார்க்கலாம். இதுல ட்ரூ லவ் இன்னொன்னு கான்செப்ட் இதுல என்னன்னா விவசாயம் மற்றும் ட்ரூ லவ் பத்தி சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு படம். உழவர் மகன் அதாவது வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிச்ச படம் வந்து உழவன் மகன். அந்த படத்தினுடைய தலைப்பை அப்படியே எடுத்துக்கிட்டு ரொம்ப அற்புதமா ஒரு நேர்த்தியான ஒரு படம். அதாவது படத்தினுடைய இயக்குனர் ஐயப்பன் என்ன சொல்ல வர்றாருன்னா, கரும்பு மாதிரி நெல்லு மாதிரி ஒரு மனுஷன் நிமிந்து நிக்கணும். டாக்டர்கள் நிறைய வருவாங்க, வக்கீல்கள் நிறைய வருவாங்க. ஆனா விவசாயிகளை அவங்கள விட அதிகமா இருக்காங்கன்றத சொல்லி விவசாயிகளை மையப்படுத்தி இன்னைக்கு அழிஞ்சு வரக்கூடிய இந்த விவசாயத்தை மையப்படுத்தி அற்புதமான ஒரு படத்தை கொடுத்திருக்காங்க. இவங்க நினைச்சிருந்தாங்கன்னா ஒரு வேற ஒரு கதையை வச்சோ அல்லது ஒரு கஞ்சா கடத்துற மாதிரியோ ஒரு வன்முறை ஆயுதமோ அல்லது சாதிய படத்தையோ கூட அவர் எடுத்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு வந்து இளைய தலைமுறைகளுக்கு விவசாயம் அதனுடைய மேன்மையை பத்தி தெரியவே இல்லை. இன்னொரு சிறப்பு விஷயம் என்னன்னா, டைரக்டர் வந்து இந்த சினிமாவுல கஷ்டப்படுற இதே சாலிகிராமம், வடபழனி, கோடம்பாக்கத்துல இருக்கக்கூடிய நிறைய நடிகர்களை நடிக்க வச்சிருக்கிறாரு. இந்த தர்பூசணி சைக்கோ வாட்டர்மெலன் என்ற அயோக்கிய மாதிரி ஒரு நடிகரை நீங்க நடிக்க வைக்காதது உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இன்னைக்கு நான் தான் சிவாஜி கணேசன் அப்படின்றான். இன்னைக்கு சூரி வந்து 500 1000க்கு நடிச்சாருன்னு கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கான். அவன் ஒரு சைக்கோ, ஒரு மெண்டல், ஒரு பைத்தியக்காரன். அவன மாதிரி ஆளுகளை நடிக்க வைக்காம இன்னைக்கு வந்து சாலி கிராமத்துல கஷ்டப்படுறவங்களை வச்சு உழவர் மகன் என்கின்ற ஒரு அற்புதமான படம். முதல் பாதி கொஞ்சம் ஸ்லோவா போகுது. ஒருவேளை பட்ஜெட் கூட பிரச்சனையா இருக்கலாம். அவர் கையில ஒரு 5 கோடி 10 கோடி கொடுத்திருந்தா இந்த படத்தை அழகான முறையில் அவர் எடுத்துட்டு வந்திருப்பாரு. படத்தினுடைய 2ஆம் பாதி ரொம்ப அற்புதமா காதலும் இருக்கு, ஒரு குடும்ப உணர்வு இருக்கு. இதெல்லாம் தாண்டி வந்து
விவசாயத்தை மையப்படுத்தி ஒரு அற்புதமான படத்தை தந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து 10ஆம் தேதி வந்து இன்னைக்கு என்னென்ன தேட்டர் கிடைக்கிறதே ரொம்ப ஒரு பெரிய விஷயங்க. இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படங்களுக்குலாம் வந்து தேட்டர்களை கொஞ்சம் அதிகப்படுத்தி கொடுக்கணும். இன்னைக்கு கூலி படம் வர்றதுனால பாத்தீங்கன்னா ஒரு ஷோ கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. டைரக்டர் ப்ரொடியூசர்லாம் பக்கத்துல இருக்காங்க. இன்னைக்கு 1000 தேட்டர் 2000 தேட்டர் பெரிய நடிகர் ரஜினிகாந்த் படம் அவரு நடிச்சு அவர் கோடி கோடியா சம்பாதிக்கிறத விட சம்பாதிக்கட்டும். ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன பட்ஜெட் படங்களுக்குலாம் ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்து நிறைய தேட்டர்களை கொடுத்து பொதுமக்கள் போய் பார்க்கணும். பார்த்தாதான் இந்த மாதிரி சின்ன பட்ஜெட்ல இருக்கக்கூடிய ப்ரொடியூசர் டைரக்டர்லாம் இன்னும் நிறைய கலைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுப்பாங்க. நிறைய ஒரு நல்ல ஒரு அருமையான கண்டென்ட்கள் நிறைந்த படத்தை வந்து இந்த சமூகத்துக்கு கொடுப்பாங்க. எனவே பத்திரிகையாளர்கள் நீங்க வந்து இந்த படத்தை நல்லபடியா கொண்டு போங்க. உழவர் மகன் ரொம்ப அற்புதமா வந்திருக்கு. நீங்க ரஜினிகாந்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி என்ன செய்ய போறோம்? அவர் நம்மளுக்கு ஒரு தெரியாத ஒரு நபரு. அவருக்கு தெரியாது. ஆனா ஒரு தெரிஞ்ச நண்பரு, நம்ம கூட பழகுற சமகால ஒரு நண்பரு ஐயப்பன், இந்த சின்ன ப்ரொடியூசரு, இவங்களுக்கெல்லாம் நீங்க சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை நீங்க வேற மாதிரி எடுத்துட்டு போங்க. விஜயகாந்த் சாருக்கு எப்படி கேப்டனுக்கு வந்து அந்த உழவன் மகன் பெரிய ஹிட்டா இருந்துச்சோ அதே மாதிரி இந்த உழவர் மகனும் ஹிட் ஆக வேண்டியது பத்திரிகையாளர்கள் உங்களுடைய கடமை. இந்த படத்தை நீங்க எடுத்துட்டு போங்க. உண்மையிலே வந்து முதல் பாதி கொஞ்சம் ஸ்லோ தான், அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனா 2ஆம் பாதி ரொம்ப அற்புதமான ஒரு கதையை கொடுத்திருக்கிறாரு. பொண்ணை விட இந்த மண்ணு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றத ரொம்ப அழுத்தமா ரொம்ப நேர்த்தியா சொல்லியிருக்கிறாரு. ஒரு சின்ன சின்ன குறைகள் இருக்கத்தான் செய்யுது, அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஒரு ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு தயாரிப்பாளர் ஒரு சின்ன பட்ஜெட்ல ஒரு படத்தை பண்ண வந்திருக்காங்க. இதே இது கொஞ்சம் அதிகமான ஒரு பணத்தை கொடுத்திருந்தா இயக்குனர் வந்து ஒரு நல்ல படத்தை இன்னும் அழகா சொல்லியிருப்பாரு. வசனங்கள்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு, பாடல்கள் ரொம்ப அழகா இருந்துச்சு. கௌசிக் ரொம்ப அற்புதமா நடிச்சிருந்தாரு. அதே மாதிரி வில்லன் வரக்கூடிய துணை கதாபாத்திரங்கள்லாம் ரொம்ப அற்புதமா பண்ணியிருந்தாங்க. இன்னொரு விஷயம், நான் டைரக்டருக்கு நன்றி பாராட்டணும். இந்த சினிமாவிலே கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறாரு. இந்த தர்பூசணி, சைக்கோ, இந்த வாட்டர்மெலன் சொல்லி இந்த பைத்தியக்கார மெண்டல் பயிலுக்கு வாய்ப்பை கொடுக்காம இந்த மாதிரி சினிமாவை நேசிக்கிற ஆத்மார்த்தமான நண்பர்களுக்கு ஒரு நல்ல படத்தை கொடுத்திருக்கிறாரு. பத்திரிகையாளர் நீங்க எடுத்துட்டு போங்க. நன்றி, வணக்கம் சார். இந்த படத்தினுடைய பாடலாசிரியராகவும் இணை தயாரிப்பாளராகவும் நான் இருக்கேன். இந்த படம் வந்து பப்ளிக் ரிவ்யூலாம் கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பாடல் நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க, எல்லாரும் பாராட்டினாங்க. அதனால வந்து பாடல் வந்து நம்ம மேலும் மேலும் நம்ம நல்ல பாடல்கள் எழுதணுங்கிற ஊக்கத்தை எனக்கு இந்த படத்தை தந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட பார்க்கக்கூடிய ஒரு அருமையான படமாக இவ்வளவு நாளைக்கு பிறகு ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு குடும்பத்தோட பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படமாக அமைஞ்சிருக்கு. இதுல இந்த விவசாய நிலங்களை விளைநிலமாக மாற்றும், இந்த சுனாமிகளை தோல் உரித்து நல்ல விவசாயத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு படமா இது அமைஞ்சிருக்கு. எல்லா மக்களுமே வந்து பாராட்டும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எங்களுக்கு. மேலும் இது போல நம்ம பல படங்களை நாங்கள் எடுக்கணும்னு விரும்புகிறோம். இந்த படத்தை ஐயப்பன் சார் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அதே போல வந்து பார்த்தீங்கன்னாக்கா கே முருகன் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த விவசாய படத்தை எடுக்கணும் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு இருந்தாரு. அது இப்போ நிறைவேறி இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நன்றி, வணக்கம். என்னுடைய இயக்கத்தில் ஏற்கனவே நான் வந்து தோனி கபடி குரு கட்சிக்கான 2 படம் பண்ணியிருக்கேன். அந்த 2 படத்துலையுமே இப்போ தோனி கபடிக்கு எடுத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் கோவில் மாதிரி, பள்ளிக்கூடம் மாதிரி, ஹாஸ்பிட்டல் மாதிரி கிரவுண்ட் வேணுன்ற விஷயத்த சொல்லியிருப்பேன். அதே மாதிரி நம்ம மண்ணோட விளையாட்டு கபடி நம்ம எல்லாரும் கொண்டாடணும் அப்படி விஷயம் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் கட்சிக்காரன் படம் பார்த்தீங்கன்னா, கட்சிக்காரன் வந்து அரசியல் தலைவர்கள் எப்படி தொண்டர்களை ஏமாத்துறாங்க, மக்கள் படத்தை எப்படி கொள்ளடிக்கிறாங்க, தொண்டர்கள் அதை எப்படி வந்து ஒரு அரசியல்வாதியை ஏமாத்துறான்னு எந்த ஒரு பெரிய இயக்குனரும் சொல்லாத விஷயத்த அந்த படத்துல சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இந்த படத்துல நம்ம முதுகெலும்பான விவசாயத்தை பத்தி சொல்லியிருக்கேன். விவசாயிகள் எப்படி பாதிக்கப்படுறாங்க, அந்த விவசாய வளர்ச்சிக்கு என்ன செய்யணும், விவசாய நிலங்கள் எப்படி வந்து மற்றவர்களால கையெழப்படுகிறது, அப்படி சில விஷயத்த இந்த படத்தை சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்ல, விவசாயத்தை மட்டும் சொல்லல, ஒரு நல்ல ஒரு 2 லவ், அதாவது இரு காதல் கதை இந்த படத்தை சொல்லியிருக்கேன். கண்டிப்பா படம் பார்த்து வெளிவரும்போது கண்கலங்கி வருவாங்க. ஒரு வித்தியாசமான ஒரு கிளைமேக்ஸ் இந்த படத்தில் இருக்கு. மற்றும் அது மட்டும் இல்லாம விவசாயிகள் எப்படிலாம் பாதிக்கப்படுறாங்க, விவசாய வளர்ச்சிக்கு என்னென்ன செய்யணும் அப்படி விஷயத்த சொல்லியிருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப இந்த படத்தை எல்லாரும் தியேட்டர்ல போய் பார்த்தீங்கன்னா அதுல வர வருமானத்துல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நலிவடைந்த விவசாயிகளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு உதவி பண்ணலான்னு இருக்கும். அதனால மக்கள் எல்லாரும் தியேட்டர்ல போய் இந்த படத்தை பாருங்க. நீங்க படம் பார்த்தீங்கன்னா அது வந்து எங்களுக்கு செய்யற உதவி இல்லை, நலிவடைந்த விவசாயிகளுக்கு செய்யற உதவியா இருக்கும். அதனால நீங்க கண்டிப்பா தியேட்டர்ல போய் படம் பார்க்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். உங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் படத்தினுடைய ப்ரொடியூசரு, தயாரிப்பாளர். ஒரு குறைந்த பட்ஜெட்ல ஒரு நிறைந்த காதலையும் விவசாயியை பற்றியும் சொல்லியிருக்கோம். அது மக்கள் மனதில் கொண்டு போய் சேர்க்கணும்னு என்னுடைய விருப்பம். படம் பார்த்தவங்கள ரொம்ப நல்லா இருக்கு, அருமையா இருக்குன்னு சொல்லும்போது ரொம்ப மனமகிழ்ச்சியா இருக்கு. இப்போ இது நல்ல முறையில் டைரக்ட் செய்த ஐயப்பன் சாருக்கும், பாடல் வரிகள் நல்ல வரிகளை கொடுத்த எங்கள் பாடலாசிரியர் நாசா அவர்களுக்கும், எல்லா நடிகர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மாதிரி மேலும் இப்படத்தை நல்ல இந்த வெற்றி அடைஞ்சு இன்னும் பல படங்களை தயாரிக்கிறதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பும்
இது எங்களுக்கு தேவைப்படுது. இந்த படத்தை வந்து மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கறது உங்களுடைய பத்திரிகை திரையுலகங்களுக்கும் நான் உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.